வெல்கம் டு கைகோர்ஸ் கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். இது கிளாஸ் 4 சயின்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னா என்னது? அன்றாட வாழ்வில் அறிவியல். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். After learning these lessons, student will be able to know the nutritional value of milk, explore the benefits of cooking, learn about baking of bread, biscuit and cake, and knowing about gadgets used in daily life. அதாவது இந்த பாடத்தோட நோக்கம் வந்து என்னது? இந்த பாடம் படிக்கிறது மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? பாலில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வந்து சமைப்பதன் நன்மைகள் வந்து என்னென்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வந்து அடுதல் முறையில் வந்து ரொட்டி, பிஸ்கட், கேக் எப்படி தயாரிக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் வந்து பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா மின்னணு சாதனங்கள், அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே வந்து ஒரு உரையாடல் வந்து நடக்குது. யாருக்கு? மாணவருக்கும் ஆசிரியருக்கும் வந்து நடக்குது. ஆசிரியர் வந்து என்ன கேட்குறாங்க? வாட் டியூ யூ ஹாவ் அஸ் சூன் அஸ் யூ கெட் அப். அதாவது நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எந்த பானம் வந்து பருகுவீங்க அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து மாணவன் வந்து என்ன சொல்கிறான்? டீ, காஃபி அண்ட் மில்க். அதாவது தேநீர், குழம்பி, அப்படி இல்லைன்னா பால் குடிப்போம் அப்படின்னு வந்து மாணவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க? குட். வாட் டு தே கண்டைன்? நல்லது. அந்த பானத்தில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து கலந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ராம் வந்து என்ன பதில் சொல்கிறான்? மில்க், டீ டஸ்ட், காஃபி பவுடர் அண்ட் சுகர். என்னெல்லாம் கலந்துருக்கு? பால். டீ டஸ்ட்னா வந்து என்னது? தேயிலை தூள். காஃபி பவுடர்னா காஃபி தூள். அப்புறம் வந்து சுகர், சர்க்கரை. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ராம் சொல்கிறான். அப்போ டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க? வெரி குட். டு யூ நோ வை வி ட்ரிங்க் மில்க் இன் தி மார்னிங்? அதாவது மிகவும் நன்று அப்படின்னு வந்து ஆசிரியர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் காலையில் வந்து பால் குடிக்கிறோம், அதற்கான காரணம் வந்து தெரியுமா அப்படின்னு வந்து டீச்சர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ராம் என்ன சொல்கிறான்? எஸ், இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். இப்போ ராம் என்ன சொல்கிறான்? எஸ், எனக்கு தெரியும், பால் வந்து உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னு வந்து ராம் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்க? கரெக்ட். லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் மில்க் இன் திஸ் லெசன். அதாவது இந்த பாடத்தில் நம்ம வந்து பாலை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க. மில்க். மில்க்னா என்னது? பால். மில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை சம் அனிமல் ஃபார் நியூரிஷிங் தியர் யங் ஒன்ஸ். மில்க் ஃப்ரம் மெனி அனிமல்ஸ் இஸ் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ். கவுஸ் மில்க் இஸ் யூஸ்ட் காமன்லி. சில விலங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அது தன்னோட குட்டிக்காக வந்து பாலை வந்து சுரக்குது. அந்த பாலை வந்து மனிதனும் வந்து பயன்படுத்துகிறான். சரிங்களா? நம்ம வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து எந்த பாலை வந்து பயன்படுத்துகிறாங்க? பசும்பாலை வந்து பயன்படுத்துகிறாங்க. சோர்சஸ் ஆஃப் மில்க். அதாவது பாலின் ஆதாரங்கள். பால் வந்து எது மூலமாக கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மில்க் இஸ் பிரைமர்லி அப்டைன் ஃப்ரம் மேமல்ஸ். மேமல்ஸ்னா என்னது? பாலூட்டிகள். அதாவது பாலூட்டிகளிடமிருந்து பால் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. They are obtained from other sources too. அதை தவிர்த்து வேறு ஆதாரம் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து பால் வந்து கிடைக்குது. எது மூலமாக கிடைக்குது? சோயா மில்க். அதாவது சோயா பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நட் அண்ட் சீட் பேஸ்டு மில்க் அப்படின்னு என்னது? விதை, கொட்டை, அது மூலமாகவும் நமக்கு வந்து பால் வந்து கிடைக்குது. Based on the amount of fat present in the milk, it can be classified as whole milk, low fat milk and fat free milk. அதாவது பாலில் உள்ள கொழுப்பு சத்து பார்த்தீங்களா, அதோட அளவை வச்சு பாலை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. என்னெல்லாம் பிரிக்கிறாங்க? அதாவது கொழுப்பு எடுத்த பால், கொழுப்பு எடுக்காத பால், அப்புறம் வந்து முழுமையான கொழுப்புள்ள பால். ஸோ இந்த மாதிரி வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஹோல் மில்க்னா என்னது? கொழுப்பு எடுக்காத பால். லோ ஃபேட் மில்க்னா வந்து குறைந்த கொழுப்புள்ள பால். ஃபேட் ஃப்ரீ மில்க்னா அதில் வந்து கொழுப்பே இருக்காது. ஸோ இந்த வகையாக பிரிக்கிறாங்க பாலை. People all over the world get their milk from mammals like sheep, goat, camel, donkey, horse, yak, water buffalo, reindeer and even moose. அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குகளிடமிருந்தும் பாலை வந்து பெறாங்க. என்னெல்லாம் அனிமல்ஸ் மூலமாக பெறாங்க? ஷீப், அதாவது செம்பரியாடு, வெள்ளாடு, ஒட்டகம், கழுதை, குதிரை, யாக்னா என்னது? காட்டெருமை, அப்புறம் வாட்டர் பஃபலோ நீர் எருமை, ரீண்டீர் அப்படின்னா என்னது? கலைமான், அப்புறம் வந்து ஈவன் மூஸ்னா கடைமான். சரிங்களா? ஸோ இந்த அனிமல்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து பால் கிடைக்குது. நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் மில்க். அதாவது பாலில் வந்து என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மில்க் கண்டைன்ஸ் வாட்டர், சுகர், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பாலில் வந்து என்னெல்லாம் இருக்குது? தண்ணீர் இருக்குது, சர்க்கரை இருக்குது, புரதம், புரோட்டீன்னா புரதம், ஃபேட்னா என்னது? கொழுப்பு, விட்டமின்ஸ்னா வைட்டமின்கள், அப்புறம் வந்து மினரல்ஸ்னா என்னது? தாது உப்புக்கள். ஸோ இது எல்லாமே வந்து பாலில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இதோட பயன்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பார்ப்போம்.
இப்போ சுகர்னா என்னது சர்க்கரை. மில்க் ஹேஸ் அ ஸ்வீட் டேஸ்ட் பிகாஸ் இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் சுகர் கால் லாக்டோஸ். அதாவது வெறும் பாலை நீங்கள் குடிச்சிங்கனாலே அது வந்து ஒரு இனிப்பு சுவையை வந்து கொடுக்கும். அது வந்து எதனால் வந்து இனிப்பு சுவை கொடுக்குது? அதில் உள்ள லாக்டோஸ் சர்க்கரையினால அந்த இனிப்பான சுவை வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. புரோட்டீன் புரோட்டீனானது புரதம். இது எதுக்காக வந்து பயன்படுது? இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் மசில்ஸ், அதாவது தசைகள் உருவாக்குறதுக்கு வந்து பயன்படுது. ஃபேட்னானது கொழுப்பு. ஃபேட் present in the milk is called butter. பாலில் உள்ள கொழுப்பை வந்து என்னன்னு சொல்கிறோம்? வெண்ணெய்ன்னு வந்து சொல்கிறோம். பட்டர் இஸ் மோர் டெலிஷியஸ் தென் எனி அதர் ஃபேட். அந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப சுவையாக வந்து இருக்கும். சரிங்களா? அந்த கொழுப்பு. விட்டமின்ஸ்னா வைட்டமின்கள். விட்டமின் டி இன் மில்க் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் தி போன்ஸ். அதாவது பாலில் உள்ள விட்டமின்கள் வந்து எதுக்காக வந்து பயன்படுது? எலும்புகளை வந்து பராமரிக்க வந்து பயன்படுது. மினரல்ஸ்னா என்னது? தாது உப்புக்கள். கால்சியம் இஸ் அ மினரல். பாலில் உள்ள கால்சியம் வந்து என்ன பண்ணும்? எலும்புகளையும் பற்களையும் வந்து வலிமைப்படுத்தும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் ஹெல்தி போன்ஸ் அண்ட் டீத். மில்க் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் பாலின் பயன்பாடுகள். ஸோ பால் வந்து எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் நம்மளோட அன்றாட வாழ்வில் வந்து. ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபிஸ். அதாவது தாய்ப்பாலுக்கு அப்புறம் வந்து மெயினாக வந்து எந்த ஃபுட் வந்து பேபிஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க, அதாவது குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, அதாவது பசும்பாலை தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி ஃபுட் ஃபார் பேபிஸ், அதாவது குழந்தைகளுக்கான முதன்மையான உணவு. கியூஸ், கர்ட், பட்டர் மில்க் அண்ட் கீ. தயிர், வெண்ணெய், மோர், நெய் ஆகியவற்றை நாம் பால் மூலம் பெறுகிறோம். ஹெல்த் ட்ரிங்க் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் சிக். அதாவது பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உகந்த பானம். யூஸ்ட் ஃபார் மேக்கிங் சீஸ், பன்னீர் அண்ட் மில்க் ஸ்வீட்ஸ். பாலாடை கட்டி, பன்னீர் மற்றும் இனிப்புகள் தயாரிக்க பயன்படுகிறது. யூஸ்ட் இன் ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட்ஸ். ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. யூஸ்ட் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செரிமோனிஸ். பண்டிகைகள் மற்றும் சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அன்றாட வாழ்க்கையில் வந்து பாலை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மில்க். அதாவது பாலின் நன்மைகள். பால் மூலமாக நம்ம என்னெல்லாம் நன்மைகளை பெறும் அப்படின்றத பார்ப்போம். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் போன்ஸ் அண்ட் டீத். எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்துகிறது. இட் மெயின்டைன்ஸ் பிளட் ப்ரெஷர். இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறது. இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது ஓர் ஆற்றல் மூலமாகும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது? பாலின் நன்மைகள். ட்ரை டு ஆன்சர். மில்க் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். பாலில் வந்து எந்த மினரல்ஸ் வந்து இருக்கு? கால்சியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அது வந்து எதுக்காக பயன்படுது? எலும்புகள் வந்து வலுப்பெறதுக்காக பயன்படுது. மில்க் கண்டைன்ஸ் வாட்டர், புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ். பாலில் உள்ள சப்ஸ்டன்சஸ் வந்து என்னென்ன? வாட்டர், புரோட்டீன், ஃபேட். ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னது? உணவுப் பொருட்கள். வாட் இஸ் ஃபுட்? உணவு என்றால் என்ன? ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். உணவு என்பது நமது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. ஃபுட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. உணவு நமக்கு ஆற்றலை தருகின்றது. இட் இஸ் யூஸ்வலி மேட் பை குக்கிங் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். பொதுவாக உணவை நாம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பெறுகிறோம். இட் கண்டைன்ஸ் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் டு கீப் அவர் பாடி ஹெல்த்தி. நமது உடலை நலமாக வைத்துக்கொள்ள தேவையான ஊட்டச்சத்துக்கள் உணவில் அடங்கியுள்ளன. நீட்ஸ் ஃபார் ஃபுட். உணவின் தேவைகள். இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. ஆற்றலை அளித்தல். ப்ரொமோட்ஸ் growth. வளர்ச்சியை ஊக்குவித்தல். இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துதல். ஹெல்ப்ஸ் அவர் பாடி ரிப்பேர் இட்ஸ் செல்ஃப். நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள உதவுதல். ஃபுட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். உணவை வந்து 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து என்னது? ரா ஃபுட் அப்படின்னா பச்சையாக உண்ணக்கூடிய உணவு. இன்னொன்று வந்து குக்டு ஃபுட், சமைத்த உணவு. ரா ஃபுட் இஸ் அ ஃபுட் தட் டஸ் நாட் ஹாவ் டு பி குக்டு டு ஈட். அதாவது இவை சமைக்காமல் உண்ணக்கூடிய உணவாகும். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா? ஃப்ரூட்ஸ், கேரட், கிரவுண்ட்நட் சீட்ஸ். பழங்கள், சில காய்கறிகள், அப்புறம் வந்து வேர்க்கடலை. இது எல்லாமே என்னது? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரா ஃபுட். குக்டு ஃபுட் இஸ் த ஃபுட் that has been cooked to eat. Examples: rice, vegetable curry and bread. குக்டு ஃபுட்னா என்னது? வேக வைத்தோ பொரித்தோ உண்ணக்கூடிய உணவு தான் வந்து என்னது? சமைத்த உணவாகும். என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? சோறு, காய்கறி பொரியல், ரொட்டி. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குக்டு ஃபுட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? குக்கிங்னா சமையல். Do you know how many food items are there that you will not be able to eat without cooking? அதாவது
உங்களுக்கு வந்து எத்தனை பொருட்கள் வந்து எத்தனை உணவு வகைகள் வந்து சமைக்காமலே அப்படியே வந்து சாப்பிட முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குக்கிங் இஸ் இம்பார்ட்டண்ட். இட் மேக்ஸ் ஃபுட் சூட்டபிள் ஃபார் கன்சப்ஷன். சமைப்பதன் மூலம் உணவு உண்ண தகுந்ததாக மாற்றப்படுகிறது. மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் அப்படின்னா என்னது? சமைக்கும் முறைகள். என்னென்ன முறைகள் வந்து இருக்கு? பாயிலிங், அதாவது கொதிக்க வைத்தல். ஸ்டீமிங், நீராவியில் வேக வைத்தல். ஃப்ரையிங்னா என்னது? பொரித்தல், அதாவது கம்மியாக எண்ணெய் ஊற்றி வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. டீப் ஃப்ரைங்னா நிறைய எண்ணெயில் வந்து அந்த ஐட்டம் வந்து போட்டு பொரிச்சு எடுப்பாங்க, அதாவது எண்ணெயில் பொரித்தல். இது வந்து டீப் ஃப்ரையிங். ரோஸ்டிங்னா வறுத்தெடுக்கிறது, எண்ணெய் இல்லாமல் அப்படியே சும்மா வாட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, வறுத்தெடுக்கிறது. கிரில்லிங், அனலில் வேக வைத்தல், அதாவது கங்கு மாதிரி இருக்கும், அது மூலமாக வந்து அந்த ஹீட் மூலமாக அதை வந்து வேக வைப்பாங்க, அதுதான் வந்து என்னது? கிரில்லிங். பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங், சமைப்பதின் நன்மைகள். குக்கிங் காசஸ் மெனி யூஸ்ஃபுல் சேஞ்சஸ் இன் ஃபுட். உணவில் பின்வரும் பயனுள்ள மாற்றங்களை சமையல் ஏற்படுத்துகிறது. இட் மேக்ஸ் நியூட்ரியன்ஸ் ரெடி ஃபார் டைஜஷன். ஊட்டச்சத்துக்கள் உடனடியாக செரிமானமடைய உதவுகிறது. இட் ஹெல்ப்ஸ் டு மேக் ஃபுட் இன் தி டிசைர்ட் டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். உணவை விரும்பும் தன்மை, மனம், சுவையுடன் தயாரிக்க உதவுகிறது. இட் டெஸ்ட்ராய்ஸ் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ். தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை இது அழிக்கிறது. சரிங்களா? இதுதான் வந்து என்னது? பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங். ட்ரை டு ஆன்சர். டேஸ் அண்ட் டேஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரா ஃபுட். பச்சையாக என்னெல்லாம் சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிடலாம்? குக்கும்பர், வெள்ளரிக்காய், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நீங்கள் சாப்பிடலாம். டேஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குக்குடு ஃபுட். எதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும்? ரைஸ், அதாவது சோறு, அப்புறம் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், இதெல்லாமே வந்து சமைச்சு வந்து சாப்பிடணும். Let us discuss. Look at the things shown in the picture and discuss their uses with your friends. இங்கே லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதோட பயன்கள் வந்து என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்னது? ரொட்டி கட்டை. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் மேக்கிங் ரொட்டி. இது முட்டையை வந்து அடிக்கிறது, விஸ்கர் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் ஸ்டிரிங், கலக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்னது? இடுக்கி, அதாவது பிடிச்சி வந்து எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இது கலரி விடுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது சோறு கீறு உடையாமல் அப்படியே வந்து லைட்டாக வந்து கலரி விடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லேடில், கரண்டி, குழம்பு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது நைஃப், அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து சாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இது அருவாமனை, பழங்காலத்தில் வந்து இதுதான் வந்து காய்கறியெல்லாம் நறுக்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுல், கிண்ணம், ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது என்ன பண்ணுறது? சலடை, காய்ச்சல்னி அந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காக? வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னது? கப் அண்ட் சார்சர், டீ குடிக்கிறதுக்காக இல்லை காஃபி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பேக்கிங் ஆஃப் பிரெட், பிஸ்கெட் அண்ட் கேக். பேக்கிங்னா என்னது? அடுதல். அடுதல் முறையில் வந்து எப்படி வந்து கேக்கு, ரொட்டி, பிஸ்கட் இதை தயாரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். பேக்கிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங். We use dry heat to bake. Bread, biscuits and cake are some examples of baked food items. அடுதல் என்பது சமைக்கும் முறைகளில் ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலர் வெப்பத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பேக்கிங் மெத்தடில். ஸோ என்னெல்லாம் பேக்கிங் மெத்தட் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? பிரெட்னா ரொட்டி, பிஸ்கெட், கேக்கு, இது எல்லாமே பேக்கிங் மெத்தட்ஸ் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க. பிரெட் இஸ் அ காமன் ஃபுட் ப்ராடக்ட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டவ் பை பேக்கிங். ரொட்டி என்பது பிசைந்த மாவிலிருந்து அடுதல் முறையில் தயாரிக்கப்பட்ட ஓர் உணவாகும். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் சிக் பீப்புள். இது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஆற்றல் அளிக்கும் ஓர் முக்கியமான உணவாக விளங்குகிறது. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஃபுட்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ். மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவுகளில் இதுவும் ஒன்று. பிரெட் இஸ் அ லோ ஃபேட் ஃபுட். குறைந்த கொழுப்புள்ள உணவு வகையாகும். Bread has the nutrients required for the normal development and good health. உடல் வளர்ச்சிக்கும் நலத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் ரொட்டியில் அடங்கியுள்ளன. To make bread, we need wheat flour, yeast, water, sugar and salt. கோதுமை மாவு, ஈஸ்ட், நீர், சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவற்றை கொண்டு ரொட்டி தயாரிக்கப்படுகின்றது. Bread spoils 6 times faster when kept in fridge than at room temperature. ரொட்டியானது அறை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர் சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது 6 மடங்கு வேகமாக கெட்டு போகின்றது. ஸோ பிரெட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்க. பிஸ்கெட் இஸ் அ ஸ்மால் ஃப்ளார் பேஸ்டு பேக்டு ஃபுட். மாவை பயன்படுத்தி அடுதல் முறையில் தயாரிக்கப்படும் ஓர் எளிய உணவுப் பொருள். They are generally made by wheat flour or oats and sweetened with sugar.
பொதுவாக இவை கோதுமை மாவு அல்லது ஓட்ஸ் உடன் சர்க்கரை சேர்த்து இனிப்பாக செய்யப்படும் உணவாகும். The main ingredients of biscuits are flour, sugar, butter, water, milk, baking powder and flavors. மாவு, சர்க்கரை, வெண்ணெய், நீர், பால், ரொட்டி சோடா மற்றும் சுவையூட்டிகள் ஆகிய பொருட்களை கொண்டு பிஸ்கட் தயாரிக்கப்படுகிறது. Biscuits are salty or sweet. Some biscuits have cream in between them. இவை உப்பு அல்லது இனிப்பு சுவை உடையவை. சில பிஸ்கட்டுகளுக்கு இடையில் இனிப்பு குழைமும் அதாவது cream வைக்கப்பட்டும் இவை தயாரிக்கப்படுகின்றன. Biscuits are made with baking powder to make it airy. Biscuit பேக்கிங் தூளை கொண்டு மிருதுவாக தயாரிக்கப்படுகிறது. Cake is a baked dessert. It is like a sweet bread. கேக் என்பது அடுதல் முறையில் தயாரிக்கப்படும் ஓர் இனிப்பு வகையாகும். இது இனிப்பு ரொட்டியை போன்றது. There are many varieties of cake with specific ingredients. அடங்கியுள்ள பொருட்களின் அடிப்படையில் இவற்றுள் பல வகைகள் உள்ளன. We use cake during celebrations. கொண்டாட்டங்களின் போது நாம் கேக்கை பயன்படுத்துகிறோம். The common ingredients of cake are flour, sugar, eggs, oil, baking powder and flavoring agents. அதாவது என்னெல்லாம் பொருட்கள் வந்து இதில் இருக்கு? மாவு, சர்க்கரை, முட்டை, எண்ணெய், பேக்கிங் தூள், அப்புறம் வாசனை பொருட்கள். இது எல்லாமே யூஸ் பண்ணி கேக் தயாரிக்கிறாங்க. Try to answer. Bread is a low fat food. அதில் கம்மியான கொழுப்பு இருக்கு. Biscuits are made from wheat flour. அதாவது பிஸ்கெட்ஸ் எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க? கோதுமை மாவை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. Dash is associated with birthday celebrations. கொண்டாட்டங்களின் போது எதை நம்ம பயன்படுத்துகிறோம்? கேக்கை பயன்படுத்துகிறோம். கேட்ஜெட்ஸ் அப்படின்னா என்னது? சிறு பொறி கருவிகள். சரிங்களா? Think of the electronic devices we use every day. நம்ம அன்றாடம் என்னெல்லாம் மின்னணு சாதனங்கள் பயன்படுத்துகிறோம் அதை யோசிச்சு பாருங்க. The phone that we use, the camera that goes with us on every vacation, the TV that we watch for fun, all these devices that we use are called gadgets. என்னெல்லாம் பொருட்களை சிறு பொறி கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பயன்படுத்துகிற கைபேசி, அப்புறம் ஒவ்வொரு விடுமுறையும் நம்ம பயன்படுத்துகிற புகைப்பட கருவி, அப்புறம் என்னது கேளிக்கை பார்க்கும் தொலைக்காட்சி, இது எல்லாமே என்னது? கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ஜெட்னா என்னது? இட் இஸ் த ஸ்மால் எலக்ட்ரானிக் மெஷின் ஆர் டிவைஸ் which does something useful. Number of gadgets have changed our lives. They make our life enjoyable. மின்னணு சாதனம்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? ஒரு மின்னணு இயந்திரம், அதுதான் மின்னணு சாதனம். சரிங்களா? இது நம்மளோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகின்றன. என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? லேப்டாப், ஃபோன், கேமரா, பென்ட்ரைவ் அண்ட் ஸ்பீக்கர். லேப்டாப்னா மடிக்கணினி, ஃபோன்னா தொலைபேசி, கேமரானா புகைப்பட கருவி, பென்ட்ரைவ்னா என்னது? விரலி, ஸ்பீக்கர் ஒளிபெருக்கி. இது எல்லாமே என்னது? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ். Smartphones. Apart from communication, smartphones have the ability to access the internet and store files, take photos, track location and much more. Smartphones என்னது? திறன் பேசிகள். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அதாவது ஒரு தகவலை இன்னொருத்தவங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்காக பயன்படுத்துகிறோம். வேறு எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இணையதள வசதிக்காக பயன்படுத்துகிறோம். அப்புறம் கோப்புகளை சேமித்தல், ஃபைல்ஸ்னா என்னது? கோப்புகள். சரிங்களா? அப்புறம் புகைப்படம் எடுத்தல். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த லொக்கேஷனை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இப்போ திறன்பேசிகள் பயன்படுது. போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர். இட் ஸ்டோர்ஸ் அண்ட் பிளேஸ் thousands of songs. We can listen to these songs anywhere, anytime. போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர்னா என்னது? கையடக்க இசைக்கருவி. இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது. சேமித்தும் வச்சுக்கலாம். அப்புறம் எங்கேனாலும் எப்போ வேணும்னாலும் நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸ்னால் என்னது? கையடக்க கணினி. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? பீப்புள் யூஸ் டேப்லெட்ஸ் டு ரீட் புக்ஸ், ப்ளே கேம்ஸ் அண்ட் வாட்ச் வீடியோஸ். அதாவது புத்தகம் வாசிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, விளையாடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் படக்காட்சிகளை பார்க்குறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. பென்ட்ரைவ். பென்ட்ரைவ்னா என்னது? விரலி. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? இட் இஸ் அ ஸ்மால் கேட்ஜெட் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் எனி டைப் ஆஃப் ஃபைல் இன் அண்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். அதாவது நம்மளோட கணினி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து கோப்புகளை சேமிக்கவும் அப்புறம் பரிமாற்றம் செய்கிறதுக்காகவும் இந்த பென்ட்ரைவை பயன்படுத்துகிறாங்க. எலக்ட்ரிக் டார்ச் அப்படின்னா என்னது? கை மின் விளக்கு. போர்ட்டபிள் ஹேண்ட்ஹெல்ட் எலக்ட்ரிக் லைட்
டார்ச் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் லைட் இன் தி டார்க் பிளேசஸ் வென் இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கையடக்கமான ஒரு மின் விளக்கு. இது எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க? ஒரு இருட்டான இடங்கள் வந்து இருக்குது, நீங்கள் வந்து அங்கே வந்து போகும்போது அங்கே வந்து ஒளியை வந்து உண்டாக்குறதுக்காக வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ட்ரை டு ஆன்சர். ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி கிவன் கேட்ஜெட்ஸ். இங்கே கொடுத்துருக்க கேட்ஜெட்ஸோட நேம் வந்து எழுத சொல்கிறாங்க. இது என்ன பாருங்கள், கேமரா, CAMERA கேமரா. இது என்னது, ஹெட்ஃபோனு, HEAD ஹெட் ஃபோன், PHONE ஃபோனு. இது என்னது, ரிமோட் கண்ட்ரோல், REMOTE ரிமோட். இது ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி, SPEAKER. இது என்னது, வெப்கேம், WEBCAM வெப்கேம். Evolution. Choose the correct answer. Primary source of energy for the young ones of some animals is milk. அதாவது ஆற்றல் வந்து எது மூலமாக கிடைக்குது, பால் மூலமாக கிடைக்குது. ஸோ மில்க். விட்டமின் present in milk that help us to maintain our bones is, அதாவது பாலில் உள்ள வைட்டமின் வந்து என்னது, விட்டமின் D. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதோட பயன் வந்து என்னது, நம்மளோட எலும்புகளை வந்து வலுப்படுத்துறது. ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் மேட் பை ஹியூமனஸ், அதாவது இது வந்து ஒரு பழங்காலத்து உணவு. என்னது, பிரெட், ரொட்டி. டான்ஸ் இஸ் அ ரா ஃபுட். எதை வந்து பச்சையாக வந்து சாப்பிடலாம், குக்கும்பர், வெள்ளரிக்காய் வந்து அப்படியே வந்து சாப்பிடலாம். எ கேட்ஜெட் தட் பிளேஸ் சாங் இஸ் கால், அதாவது மின்னணு சாதனம் வந்து பாட்டு பாடுது பார்த்தீங்களா, அது பேர் வந்து என்னது, மியூசிக்கல் பிளேயர், மியூசிக் பிளேயர். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். சீஸ் அண்ட் பன்னீர் ஆர் மேட் ஃப்ரம், அதாவது பன்னீரும் பாலாடை கட்டியும் வந்து எதுலேருந்து வந்து நம்மளுக்கு கிடைக்குது, பால்லேருந்து கிடைக்குது. ஸோ மில்க். நியூட்ரியன்ஸ் ஆர் மேட் ரெடி ஃபார் டைஜஷன் பை குக்கிங். அதாவது சமைக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து செரிமானம் அடைகிறதுக்கு வந்து தயாரான நிலையில் வந்து இருக்குது சமைக்கிறது மூலமாக. மேட்ச் தி ஃபாலோயிங். மியூசிக் பிளேயர், கையடக்க இசைக்கருவி, எதுக்காக பயன்படுது, பிளேஸ் மியூசிக், இசையை வந்து ஒழித்தல். ஸ்மார்ட் ஃபோன், திறன்பேசி, எதுக்காக வந்து பயன்படுது, கம்யூனிகேட்ஸ் வித் த வேர்ல்டு, தொடர்பு கொள்றதுக்காக பயன்படுது. எலக்ட்ரிக் டார்ச், கை மின் விளக்கு, எதுக்காக பயன்படுது, ப்ரொவைட்ஸ் லைட், வெளிச்சம் தருதல். பென்ட்ரைவ், விரலி, இது எதுக்காக வந்து பயன்படுது, தகவலை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக பயன்படுது, அதாவது ஸ்டோர்ஸ் டேட்டா. டேப்லெட், கை அடக்க கணினி, இது எதுக்காக வந்து பயன்படுது, பிளேஸ் கேம்ஸ், விளையாடுதல், அதுக்காக வந்து பயன்படுது. ஆன்சர் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. நேம் தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் derived ஃப்ரம் மில்க். பால்லேருந்து கிடைக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் பால் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது, கர்ட், பட்டர், சீஸ், பன்னீர், கீ, பட்டர் மில்க், எக்ஸெட்ரா. ரைட் தி நேம்ஸ் ஆஃப் எனி 3 பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ். அதாவது அடுதல் முறையில் சமைக்கிற 3 உணவுப் பொருட்களை வந்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சமைக்கலாம் அடுதல் முறையில், பிஸ்கெட்ஸ், பிரெட் அண்ட் கேக். இன் வாட் வேஸ் எ ஸ்மார்ட் ஃபோன் வில் ஹெல்ப் யூ. திறன்பேசி எந்த வகையில் வந்து பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. தே ஹெல்ப் அஸ் டு கம்யூனிகேட், ஆக்சஸ் இன்டர்நெட், ஸ்டோர்ஸ் ஃபைல், டேக்ஸ் ஃபோட்டோ, ட்ராக்ஸ் லொக்கேஷன், எக்ஸெட்ரா. எதுக்காக வந்து பயன்படுது, அதாவது தகவலை வந்து தொடர்பு கொள்றதுக்காக பயன்படுது, இணையதள வசதிக்காக பயன்படுது, அப்புறம் வந்து கோப்புகளை வந்து சேமிக்கிறதுக்காக பயன்படுது, அப்புறம் புகைப்படம் எடுக்கிறதுக்காக பயன்படுது, அப்புறம் ஒருத்தவங்க இருக்கிற லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுது. வாட் இஸ் அ ஃபுட், உணவுனா என்ன? Food is one of the basic needs of our life. It provides energy and promotes growth and also prevent us from diseases. ஸோ இதை நீங்களும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது உணவு வந்து நம்மளோட அடிப்படையான ஒரு தேவை. அது என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது, நம்மளோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது, அப்புறம் நோய்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்குது. ஆன்சர் இன் டீட்டெயில். குக்கிங் ரிமூவ்ஸ் ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ். ரைட் டவுன் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங். சமைக்கிறது மூலமாக வந்து நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிக்கப்படுதுல, ஸோ அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பயன்களை வந்து அடைகிறோம். இட் மேக்ஸ் நியூட்ரியன்ஸ் ரெடி ஃபார் டைஜஷன். இட் ஹெல்ப்ஸ் டு மேக் ஃபுட் இன் டிசையர்ட் டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். அதாவது நம்மளுக்கு செரிமானம் அடையும் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து அப்படியே வந்து ரெடியாக வந்து எடுத்து கொடுக்குது குக்கிங் மூலமாக. அதுக்கப்புறம் என்னது, நம்மளோட உணவு வந்து நம்மளுக்கு பிடித்த கலரில், நம்மளோட ருசியில், மணத்தில் வந்து ஏற்ற மாதிரி சமைக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. Why should we drink milk? பாலை வந்து நம்ம எதுக்காக வந்து குடிக்கணும்? பால் குடிக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் வந்து என்னது? இட் ஸ்ட்ரென்தன்ஸ் போன்ஸ் அண்ட் டீத். நம்மளோட எலும்புகளையும் பற்களையும் வந்து வலுப்படுத்துது. மெயின்டைன்ஸ் பிளட் ப்ரெஷரை, அதாவது ரத்த அழுத்தத்தை சமமாக வந்து வச்சிருக்கு. ரெடியூசஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். இதய நோய் வராமல் வந்து பாதுகாக்குது. சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, இதுதான் வந்து என்னது, ஆற்றலோட ஒரு மூலம். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்குது.
ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் த கேஜெட்ஸ் தட் யூ ஹவ் யூஸ்டு. என்னெல்லாம் மின்னணு சாதனங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அது லிஸ்ட் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் எக்ஸெட்ரா. கேமரா சேர்த்துக்கலாம். வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையும் சேர்த்துக்கோங்க. பென் ட்ரைவ் இந்த மாதிரி எல்லாமே. டேப்லெட் தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ். என்னெல்லாம் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அதை வந்து டேப்லெட் பண்ண சொல்லியிருக்காங்க. கர்ட், மில்க் ஸ்வீட்ஸ், பன்னீர், சீஸ், கீ, பட்டர் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி லிஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கிட்ஸ்.